ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நேற்று திருவண்ணாமலையில் திமுக சார்பாக இளைஞரணி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அதாவது உலக வரலாற்றிலேயே இளைஞர்களே இல்லாத ஒரு இளைஞரணி மாநாடு நடத்த முடியும்னா அது திமுக தான் நடத்த முடியும். அதாவது மேடைக்கு மேலே இருக்கிறவங்க தான் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே தான். அதாவது அதனுடைய தலைவரே பார்த்தீங்கன்னா யார்? உதயநிதி அவர் தானே. அவருக்கு இப்போ வயசு என்ன? 45 மேலே தானே. ஸோ எல்லாரும் ஏன் வந்து இளைஞர் மாநாடு நடத்தணும்ட்டு இப்படி போட்டி போட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் டிவிக்கே பார்த்தான். எல்லாரும் சூடு போட்டுக்கிறாங்க. அதாவது இப்போ விஜயாவல்ட்ட இருக்கிற பசங்க எல்லாமே இளைஞர்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு 18 வயசுல வந்து எல்லாமே இளைஞர்களாக இருக்காங்களா. ஸோ அந்த வீரத்தோடு இருந்தவொடனே நம்ம சைடு இளைஞர் இருக்கான்னு காட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒவ்வொரு கட்சியும் இறங்கியிருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவும் காலத்தில் இறங்கி நாங்களும் ஒரு இளைஞர் மாநாடு நடத்துகிறோம் அப்படிங்கிற பக்கம் நடத்திருக்காங்க. இதில் ஒன்று கேட்டிங்கன்னா, இப்போ டிவிக்கே ஒரு இளைஞர் மாநாடு நடத்துறாங்கன்னா அவங்கள இப்போ ஆண்கள் அந்த பசங்க எவ்வளோக்குள்ளே இருக்காங்களோ அதே அளவுக்கு சரி சமூக பெண்கள் இருப்பாங்க. ஸோ இளைஞர்கள் அப்படின்னாலே ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தானே ஒரு கட்சியில் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்களே இல்லை, ஆண்கள் மட்டும் வைத்துக்கொண்டு இளைஞர் மாநாடு நடத்திட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான ஸ்பீச் தான். அது வேற லெவலில் நாங்கள் பயிரிட்டு கொடுக்கோம் பாருங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. ஸோ அந்த பேச்சுக்களை பற்றி இன்னைக்கு நம்ம விமர்சிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆராசன் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த செம்படியில் சிறந்தவர். நான் பயங்கரமாக செம்படிப்பார், சும்மாலாம் கிடையாது. செம்படிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மெடலே வாங்கணும்னு சொல்கிறான். முரட்டடி அடிப்பார். அவங்க தான் எடுத்த உடனே தம்பி நான் உரிமையாக அழைக்கிறேன், தம்பி வா, உதயநிதி வா, தலைமையேற்க வா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு சொல்றாரு. உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய ரத்த வாரிசு மட்டும் இல்ல, லட்சிய வாரிசு அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்தோம்னா இதுல என்னையா பெரிய ஆச்சரியம் இருக்கு? இருக்கிறதே ஒரே வாரிசு, அவரை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சராக தீர்மானம் பண்ணியாச்சு. அதுக்கு தான் நீங்க எல்லாரும் விட்டு கொடுக்கீங்க. இதுல என்ன ரத்த வாரிசு லட்சிய வாரிசு? அப்ப வேற ஏதாவது வாரிசு இருக்காங்களா? ஒரு வாரிசு தானே இருக்காரு. அப்ப எல்லாமே அவர் தானே இருக்க முடியும். அவர் தானே கட்சியிலையும் கொண்டு வந்துட்டாரு, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க அவர் தானே வைக்க போறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுல ஒரு பில்டப் என்ன பில்டப்? சரி, ஓகே. இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் செம்படிக்காங்க. கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய பேச்சு பார்க்கணும்ல, அதான வெயிட்டிங். அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவருக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியுது. அதாவது மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அந்த வியூகம், அவங்களுடைய ராஜதந்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிச பாஜக அரசு. எல்லா மேடைகளையும் பாருங்க, எத்தனை சாவம் வந்தாலும் எங்களால் முடியாது, எத்தனை சாவம் வந்தாலும் பாரு. அதே தான் இங்கேயும் பேசுறாரு. அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன பண்ணாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனை படை திரட்டாலும் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மையம் கட்டித்தானே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு முழுக்க சொல்லிக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக திரும்ப அந்த அரியணை ஏறக்கு முயற்சி பண்ணுறாங்க, சிறுபான்மை நோட்டுலாம் வாங்கி. ஸோ அதைத்தான் இப்பவும் திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதில் பேசுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பல டைலாக் மாதிரி தான் அவரும் பேசுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அன்போடு வந்து அரவணைப்போம், நீங்க வந்து அதிகாரத்தோட ஆணவத்தோட வந்தா நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு ஒரு டைலாக் விடுறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினோட பேச்சில் எந்த ஒரு விரியும் கிடையாது. அவர் அந்த யாருக்கையும் அரைச்ச மாவு தான் அப்படியே அரைச்சிருக்காரு. ஆனால் நாளையிலிருந்து பாருங்களேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பில்டப் இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. பயங்கர பில்டப்பா மு.க. ஸ்டாலினுடைய வீரவர அப்படிலாம் போட்டாங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் எங்கேயாவது பேசினா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக் பேசலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவரே மேடையில் சொல்றாரு, அன்போடு வந்து ஆதரிப்போம், ஆணவத்தோட வந்து எதிர்த்து நிற்போம். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக பாலிசி அரசு சொல்லியாச்சு, அவங்களை ஏத்த அரசியலும் பண்றேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன உங்கள்கிட்ட அன்போடு வரணும்? இல்லை என்னன்னு கேட்கறேன். இதே ஒரு உருட்டு தான். அவங்க வந்து மாறி பாத்தீங்கன்னா பாஜக ஏத்து நாங்க தான் அப்படின்னு காட்டிக்கிட்டே சிறுபான்மை வீட்டுல அப்பதான் நமக்கு வரும்னு சொல்லி திரும்ப அதே ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனோட அவருடைய ஸ்பீச்ல வந்து பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தாப்புல அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர், அவருடைய ஸ்பீச் நம்ம கேட்கணும்ல. அவரும் இதே பணி அப்பா என்ன சொல்றாரோ அதே மாதிரி பாஜகவை தான் பாசிச அரசு விமர்சிட்டு அவங்களுடைய அடிமை அதிமுக. ஸோ இப்போ பழைய அடிமை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கு, புதுசா ஒரு அடிமையோடு உள்ள வர பார்க்குறது பாஜக அப்படின்னு மறைமுக விஜயவர்ல பேசுறாரு, விமர்சிக்காரு. ஸோ வழக்கமா அதே ஸ்பீச் தான். அதில் ஒரு பயணம் சொன்னார். அதாவது கட்டுப்பாடச்ச கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ இருக்குது பெரிய விஷயம் கிடையாது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி கட்டுப்பாடுள்ள கூட்டத்தால தான் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று அப்படி சொல்றாரு. அதுதான் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா ஒரு ஸ்பீச்சா எல்லாரும் எடுத்து சொல்லுவானுங்க. ஆனால் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிறது கட்டுப்பாடச்ச கூட்டம்னா அது எல்லாமே தன்னெழுச்சியா வந்த கூட்டம். எப்பவுமே தன்னெழுச்சியா வரக்கூடிய சுயம்பா வர்றவங்களுக்கு ஒரு வீரியம், ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்கும், வேகம்லாம் இருக்கும். காசு கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்ச கூட்டம் அமைதியாக தான் இருக்கும். கொடுத்த காசுக்கு கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? நீங்க பேசும்போது கை தட்டணும், உங்க பேரை சொல்லும் போது கை தட்டணும், அப்படி இருக்க கூட்டம். ஆனா அங்க வரக்கூடிய கூட்டம் அப்படி கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் தமிழ் வச்சுக்கிறது வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பா சேர்ந்த கூட்டம். அது கட்டுப்படைச்ச கூட்டமா தெரியும். அதாவது ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். அவர் அதை மெருகேச்சு கொண்டு போயிருவார் தன்னுடைய தம்பிகளுக்காக. அதாவது மற்றவங்களாம் அந்த ரசிகர் மஞ்சத்தை தூக்கி போட்டு இதால ஏகப்பட்ட பிரச்சனைப்பா, எதுக்கு பார்த்து தொல்லன்னு கலைச்சிட்டு போற அந்த நிமிஷத்துல கூட
அவங்களுக்கு அந்த மக்கள் மஞ்சமா மாற்றி இப்போ அரசியல் இயக்கமாக மாற்றி இவ்வளோக்குள்ள முன்னெடுத்து அரசியல்படுத்துறவருக்கு தெரியாதா அந்த இளைஞர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும்னு. ஸோ அதனால அது எப்படிப்பட்ட கூட்டங்கிறத வருங்காலத்தில் ஏன் நீங்கள் இந்த 2026 தேர்தலே தெரிஞ்சுப்பீங்க. அதனால தானே இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர் மாநாட்டு இளைஞர் கூட்டம் சொல்லி அதாவது விஜய் வரது கூட்டம் அவ்வளோக்குள்ள சேருது கூடுது தன்னெச்சை கூடுது அப்படின்னு எங்ககிட்ட இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு அவங்கள காசு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு உபசரணம்லாம் பண்ணி உங்களுடைய மாநாட்டை வச்சு மாட்டா காட்டணும்ட்டு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் மக்கள் பார்த்துருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல எப்படிப்பட்ட கூட்டம்னு. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். அதாவது விஜய் அவர்கள் தமிழை வச்சுக்கிறது சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு மாநாடு நடத்தும் போது அங்கே இளைஞர்கள் தன்னெச்சா வந்த இளைஞர்கள் ஆறுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணதான் செய்வாங்க. ஒரு பெருந்தரான கூட்டம் வரும்போது கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்ணும்போதுல அது பார்த்தீங்கன்னா தற்கொலையில் பாருங்க அங்கே ஏறான் இவன் இதில் ஏறான் இவன் இப்படி பண்ணா அப்படின்னு பேசக்கூடிய வெக்கங்கட்ட வாய்கள் எல்லாம் இப்போ நீங்கள் நல்லா திமுக நடத்தக்கூடிய இளைஞர் மாநாட்டில் பாருங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி ஏறி விடுறோன்னு பாருங்க எப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்படி உள்ள கூட்டம் பார்த்தீங்கன்னா மிக செழுமையான சிறப்பான பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமான அறிவார்ந்த கூட்டம் என்ன இல்லை. விஜய் அவர்கள் கூட்டத்தில் எவனாலும் ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா அது பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டம். அப்போ இது என்ன கூட்டம்? நீங்கள் நடத்துகிற கூட்டம் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த சமூகம் தானே அறிவார்ந்த கூட்டம் தானே மெச்சூரிட்டியான இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க. இல்லை 75 வருடமா அரசியல் நடத்தக்கூடிய கட்சி நடத்தக்கூடிய உங்களுடைய கூட்டத்திலே உள்ளவங்களை இப்படி பண்ணும்போது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆக போகுது. ஸோ அவருடைய கூட்டத்தில் இப்போ அதை அவர் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதுக்குள்ள அவ்வளோ வேறும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாடகை வகைகளை உட்காந்துட்டு கதறமானும் பாருங்க இந்த தற்கொலை கூட்டம் ஆரோக்கிய கூட்டம்னு என்னத்த சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இவங்களே இவ்வளோக்குள்ள வீரப்பா பேசும்போது தளபதி விஜய் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்தை வச்சிருக்க அவருக்கு எவ்வளோக்குள்ள இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எத்தனை ஒரு மாநாட்டில் போட்டு எவ்வளோதான் பில்டப் கொடுத்தாலும் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அரசியலை யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு மக்களுடைய ஆதரவோட பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா விலையை கொடுத்து அவர் வாங்கலை அன்பால அவங்களுக்கு அந்த மக்கள் கூட்டங்கிறது வருது. ஸோ அதனால தான் திமுக இவ்வளோக்குள்ள பதறுது. ஸோ என்னடா புதுசாக கிளம்பிட்டாங்களே நம்மளால ஒன்றுமே நம்மளுடைய அதாவது சொல்லுவாங்களே நம்ம காலங்காலமாக வச்சு இது ஒன்று பண்ணிட்டு இருக்கோமே அதாவது பிஜேபியோடைய எதிர்ப்பு நாங்கள் தான் பிஜேபி இங்கே வர விடாமல் பண்ணிட்டு இருக்குது நாங்கள் தான் அப்படின்னு ஒரு பில்டப் கட்டி தான் இந்த சிறுபான்மை ஓட்டுகள்லாம் வாங்கி அவங்க திரும்ப திரும்ப ஆட்சி வந்துருக்காங்க. ஸோ இப்போ விஜய் அவர் வந்த உடனே அந்த சிறுபான்மையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் பக்கம் போகிறது தெரிஞ்ச உடனே இவரும் பிஜேபியோட பிடிஎம்ஏ சங்கி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறதா இந்த திமுக வேலை. அதைத்தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது உதயநிதி அவர்கள் ஃபைனல் டச் பண்ண சொல்றாரு. அதாவது மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர் தலைவர்ன்ட்டு ஒவ்வொரு பிரிவு அணியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கட்சி தான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரையும் தலைவர் உடன்பிறப்பே அப்படின்னு அழைப்போம். ஏன்னா எல்லாரையும் உடன்பிறப்பை நம்ம பார்ப்போம் நமக்காக தான் அப்படி பார்க்குது அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்டவரும் எனக்கு என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா சரிதாங்க உடன்பிறப்பு அப்படி சொல்றீங்கல்ல அப்ப அந்த உடன்பிறப்புல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்கலாம்ல அவங்க தலைவர் ஏன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம சொந்த வாரிசு ரத்த வாரிசு மட்டுமே திரும்ப திரும்ப இதை கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல நம்ம கேட்க தோணுமா இல்லையா? அப்ப அதுல என்ன பெருமை பித்த வேண்டி இருக்கு நீங்க புரியல. கலைஞர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு கட்சியில துணை முதலமைச்சர் இப்போ அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அவரு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் நீங்க உங்க மகன் கொடுப்பீங்க. இதுல என்ன பெரிய சுயமரியாதை அதாவது அவர் சொல்றாருங்க அதாவது அடிமையா இருக்கிறத விட அடிமையாய் சுகபோகமா இருக்கிறத விட சுயமரியாதையோடய நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சுயமரியாதை திமுக கட்சியில இருக்கு. அதாவது இளைஞர் அணி தலைவர் இவர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்காரு வயது என்ன ஆனா அந்த கட்சியில இவரை விட வயதுல ரொம்ப மூத்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் அன்னைக்கு அவர் காலில் விடுறாருங்க. ஸோ அந்த லட்சத்துல தான் இருக்கு சுயமரியாதை. இந்த லட்சத்துல இவங்க பாத்தீங்கன்னா சுயமரியாதைக்கு என்னைக்குமே திமுக தான் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தி உடன்பிறப்புங்கிறதெல்லாம் பெருமையா பேசுறதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இல்ல மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா எப்படி நினைப்பாங்க கூட கொஞ்சம் கூட எல்லாமே இவங்க அடிச்சு விடுறதெல்லாம் பார்க்கும்போது அதாவது பார்க்கலாம் எத்தனை காலத்தை அந்த கொத்தடிமைகளால நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் மறியல் ஏறுவீங்க ஆட்சியை பிடிப்பங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் பேசுற ஸ்பீச்ல அதாவது அதிமுகவை விமர்சனம் பண்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கார் பாத்தீங்கன்னா பேட்டரி இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து தள்ளி அந்த காரை பாத்தீங்கன்னா ஓட வச்ச முடியும் கார்ல இன்ஜினியர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படிதான் அதிமுக இருக்குன்னு விமர்சனம் பண்றாரு. நான் நல்லா இதுக்கு ஒன்று பயிர் சொல்றேன் நல்லா கேட்டுடுங்க. அதாவது இப்போ இருக்கிற திமுக இருக்குல்ல இந்த திமுக 2024 ஆட்சியை பிடிச்சாலும் சரி ஆட்சியை பிடிக்கட்டாலும் சரி அந்த கட்சி பிளவு பெறுவது உறுதி. அங்க பிளவு நடக்கும் பாருங்க அப்போ தெரியும் யார் கார்ல இன்ஜின் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா பாருங்க முதல்வர் அமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற தான் திமுக உடையாமல் இருக்கும். 2026 சப்போஸ் ஒரு 2% திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உதயநிதி தலைமையா இருக்குன்னு உதயநிதி தலைமையில கொடுப்பாங்க அப்போ கட்சி பிளவு பெறும் பாருங்க இது நடக்கதான் போகுது. ஸோ அப்படி இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா தோத்தாலும் கட்சி பிளவு பெறதான் போகுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் அதிருப்தில தான் இருக்காங்க. அதாவது கே நேராகட்டும்
பெரியசாமி ஆகட்டும், துரைமுருகன் ஆல்ரெடி அவர் இதெல்லாம் இருக்காரு. வேற வழி இல்லாம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உடச்சிடக்கூடாது, சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் இந்த மாற்றம் கூட சொல்றாரு, அதாவது இளைஞருக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கணும், இளைஞருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர் சொல்றாரு. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் மூஞ்செல்லாம் காட்டுவாங்க, எல்லாம் அப்படி திரும்பி பார்க்கும். ஸோ என்ன நடக்குன்னா உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு இளைஞர் படையோட வரும்போது நம்ம கட்சியில் இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேலே கொண்டு வரணும்னு அவர் அப்பதான் கட்சியை நம்ம வலுப்படுத்த முடியும் நினைக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாமே எல்லா ஒரு ஊர்களையும் மாவட்டங்களையும் ஆட்சி நடத்தக்கூடியவங்களுக்கு ஸோ நம்மளுடைய அந்த அதிகாரங்கிறது பறி போகுது. ஸோ நாம தான் கால வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் நாம தான் அந்த இடத்துல நான் அதிகாரம் செலுத்திட்டு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த உள்கட்சி பூசல் கண்டிப்பாக வெடிக்கும். 2026 தேர்தலுக்கு அப்புறம் பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும். சரியா, இதைத்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ எப்படியோ திமுகவுடைய சாம்ராஜ்யங்கிறது அப்படி சரியா போகுது. அதுதான் நமக்கு தேவை. ஏன் நமக்கு திமுக மேல இவ்வளவுக்குள்ள எதிர்த்து எதிர்நிலையிலிருந்து பேசிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு வாய்க்கா தகராறு சொத்து தகராறு விஷயமா ஒன்றும் கிடையாது. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற மாநிலம் எல்லாருக்குமானது. இங்க யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆளலாம், தான் மாநிலத்தை மக்கள் செலவாக்கு இருந்தா அப்படிங்கிற நிலம் உருவாகணும். சும்மா ஒரு குடும்பத்துக்கே ஏதாவது தமிழ்நாட்டை பட்டா போட்டு எழுதி கொடுத்த மாதிரி தான் வாழாடி வாடியாக அவங்க குடும்பமே தான் நாங்கள் ஆளுவோம் அப்படின்னா அது எப்படிங்க விட முடியும்? ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு மனுஷனா அதை விட முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திமுக எடுத்துட்டு இருக்கோம், அந்த குடும்ப ஆட்சி மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது புரியுறவங்களுக்கு நான் பேசுறது புரியும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.